எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இப்பொழுதும் கூட தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் யார் என்பதை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொன்னாலும் கூட தேவன் நமக்கு வெளிப்படுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார் என்கிறது தான் உண்மை. இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்போம். யார் கடவுள்னே தெரியாமல் போச்சுன்னா, நம்ம கடவுளை தேடி போகிறப்ப அவர் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டாருன்னா, நாளைக்கு அவர் நீ ஏன்டா என்னை கும்பிடலை அப்படின்னு அவர் நம்மளை கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்க முடியாது. அப்படி பார்த்தா தேவன் ஒளிந்து கொண்டு இருக்கல, தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த பைபிளில் தேவனை பற்றிய வெளிப்பாடு இருக்கிறது. வேதத்தை வாசித்தா தேவனை பற்றி அறிந்து கொள்ளலாம், மனுஷன் யாருன்னு தெரிந்து கொள்ளலாம், தேவனுடைய குமாரனா இயேசு எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ளலாம், இந்த பிசாசு ஒருத்தன் இருக்கான இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிந்து கொள்ளலாம், தேவன் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கிறாருலாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். எல்லாம் இங்கே எழுதியிருக்கிறது. யாரும் எனக்கு கடவுளை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தட்டையும் போய் நான் இருக்கிறேன், நீ வந்துரு, என் கூட வந்துரு, நான் உன்னை பரலோகம் கூட்டி போகிறேன், நீ நரகம் போக வேண்டியதில்லை, நீ பாவியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ மனம் திரும்பி என் கூட வந்துரு, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழலாம் அப்படியெல்லாம் சொல்லி நம்முடைய மனசாட்சியே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அப்படி பேசுகிறது. ஆனால் பொதுவாக மக்கள் இந்த உண்மை பேசுகிறது பிடிக்காது. ஏதாவது பொய் சொல்லாமல் எந்த ஒரு மனுஷனுக்காவது ஒரு நாள் தாண்டி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நம்ம மாதிரி ஒரு சில ஆளுக பொய்யே சொல்ல மாட்டேன்னு தீர்மானிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒழிய, பொதுவாக உலக மக்கள் ஒரு நாளைக்காவது பொய்யே சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டால், பொய் சொல்லாமல் எப்படிங்க பிழைக்க முடியும் அப்படி கேட்குறாங்க. அப்போ பொய் சொன்னால் தான் பிழைக்க முடியும்ன்றாங்க. நம்ம அதே திருப்பி கேட்டால், ஆமாம் நீ பொய்யா சொல்லி சாகாமல் இருக்கிறியா அப்படின்னா செத்து நரகம் தானே போகிற, அப்போ அந்த பொய் சொல்கிறது உன்னை நரகத்துக்கு தானே தள்ளுது, அது உன்னை பிழைக்க வைக்கலேன்னு நம்ம சொல்லுவோம். தேவன் சத்தியவரர். இயேசு தன்னை பற்றி சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே வழி, பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி, நானே வழியும் சத்தியமும். சத்தியம்னா ட்ரூத், இதுதான் உண்மை, இதை விட மாற்றம் கிடையாது. ட்ரூத், சத்தியமும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்கிட்ட தான் ஜீவன் இருக்குது, ரட்சிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த உண்மைங்கிற விஷயத்தில் இன்னொரு சின்ன ஒரு பாகுபாடு நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், இப்போதைக்கு தேவன் சத்தியவரர்னா சத்தியம்தான், அதில் மாற்றமே இருக்காது. அந்த உண்மைங்கிறதுக்கும் ஃபேக்ட் அண்டு ட்ரூத்துன்னா அது மாறவே மாறாது. ஆனால் ஃபேக்ட்டுங்கிறது மாறும். இப்போ ஒரு காலத்தில் சொன்னாங்க அணுவை பிளக்க முடியாது, இட் வாஸ் எ ஃபேக்ட். அது அந்த காலத்தில் அது உண்மை. ஆனால் பிற்காலத்தில் போக போக அணுவை உடைத்து விட்டார்கள். அப்போ அது உண்மையாக ஒரு காலத்தில் இருந்துச்சுல்ல ஃபேக்ட், அது பின்னாடி மாறி போச்சு. ஆக சில விஷயங்கள் நாம் தப்பாக நினச்சிக்கிட்டு, அதான் உண்மையை நினச்சிக்கிட்டு இருப்போம். அதாவது அணுவை பிளக்க முடியாதுன்னு சொன்னாங்க, அது ஃபேக்ட் தான். ஆனால் பின்னாடி ஒரு நாளில் அணுவை பிளந்துட்டான், அட்டாமிக் பாம், அணுகுண்டு செஞ்சிட்டான். அப்போ உண்மைங்கிறது வேறு, இந்த ஃபேக்ட்டுங்கிறது வேறு. அப்போ தேவன் சத்தியவரராக இருக்கிறார், அவர் மாறவே மாட்டார். ஆனால் இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற அநேக உண்மைகள் மாறக்கூடியவை. அதாவது அதான் இப்போ நான் சொன்னேனே,
அணுவை பிளக்க முடியாதுன்னா அப்புறமேல் பிளந்துட்டான் ஒரு நாள். அது மாறக்கூடியது. சரி, இன்றைக்கி நான் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அவருடைய தழும்புகளாலே குணமானோங்கிறது சத்தியம். நாம் அதை விசுவாசிக்க முடியாததுனால தான் வியாதியாக இருந்தால் இருப்போமே ஒழிய, தேவன் சத்தியபரர். இப்போ இருக்கிற வியாதி அது ஒரு விதத்தில் பொய்யானது. அவருடைய தழும்புகளால் குணமானவன்னு சொன்ன ஒரு பாடு அது நம்முடைய சுகத்துக்கான கரையத்தை அவர் செலுத்திட்டாருன பிறகு நாம் இங்கே வியாதியாக இருக்கிறோங்கிறது இது இட்ஸ் அ ஃபேக்ட். நம்ம வியாதியாக இருக்கிறதுங்கிறது உண்மைதான். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். நம்முடைய சுகத்துக்கான கரையம் செலுத்தியாச்சு. அதனால் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சுகமாக்கிட்டோம். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சுகமாகிட்டால் நம்மளை ஆக்கிட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சரீரத்தில் வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, இந்த வியாதி அந்த வியாதி எதையாவது சொல்லி, அப்போ இது ஃபேக்ட்டு, ட்ரூத்து ஃபேக்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வியாதி இருக்குதுங்கிறது உண்மையாக இல்லையா? இருந்துச்சு. ஆனால் அது சத்தியம் கிடையாது. சத்தியம் என்னது? சத்தியபரர் என்ன சொல்கிறாரு? அவருடைய தழும்புகளால் குணமானோம்னு. அப்போ இந்த வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இது இப்படி இருக்குது. சரி, இப்போ நாம் தேவன் சத்தியபரர். சத்தியத்தினாலே ஒரு பொய்யும் உண்டாயிராது என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவன்கிட்ட ஒரு பொய் கூட இருக்காது. ஆனால் இன்னொருத்தர் இருக்கான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறவன். அவன்கிட்ட பொய்யே தான், பொய் சொல்லியே ஆட்களை ஏமாற்றி போகிறது. ஆனால் தேவன் சத்தியபரர். நீங்கள் அவர்கிட்ட ஒரு அன்ட்ரூத் கூட பொய்யை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அங்கே இல்லை. பொய்யுரையாத தேவன் அப்படி எழுதியிருக்கு. அவர் சொன்னதை செஞ்சிருவாராம். அவர் பேசிய வார்த்தைகளில் ஒரு எழுத்தோ எழுத்தின் உறுப்போ மாறாது. வானம் பூமி கூட மாறலாமா, ஆனால் அவருடைய வார்த்தைகள் மாறாது. வேத வாக்கியம் தவறாதது அப்படி எழுதியிருக்கு. பைபிளில் எழுதிட்டால் அது நடந்துடும் அப்படின்றாரு. ஏன்னா அவர் சத்தியபரர். தன்னுடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அது சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவாராம். ஆக அவருடைய வார்த்தை அவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு சத்தியமாக இருக்கிறது. இந்த பைபிள் ஏன் சத்தியம்னு சொல்கிறான்? அவர் சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டார். அவர் சத்தியபரர். சொன்னால் சொன்னது தான். அப்போ தேவன் சத்தியபரர். நீங்கள் இங்கே பாருங்க, தேவன் சத்தியபரர் மட்டும் இல்லை, அவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்புறம் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிங்கன்னா, நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படி எழுதியிருக்கிறார். மாறாதவரா? ஆமாம். அப்படின்னா அவர் சத்தியம் மாறாது. சமயத்தில் பொய்யாயிருங்க. அவர் சொன்னது சமயத்தில் நடக்காதுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொன்னால் சொன்னது தான், அது நடந்துடும். அவர் சொன்னதை செய்கிறவர். அப்போ சத்தியபரர். சத்தியத்தில் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அதாவது இவர் நம்பிக்கைக்குரியவர். நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா, நான் இப்போ கேட்குறேன், உங்களை எந்தெந்த விதத்தில் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? வாக்குத்தத்தங்கள். நான் உன்னை விட்டு விலகிறதில்ல, உன்னை கைவிடுகிறதில்ல, என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் இருக்குது, நீ கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்டால் கொடுப்பேன்றாரு. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுடைய பரமபிதா தமிழத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது, அது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு நடந்தேன்னா எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உன்ட்ட வரவிட மாட்டேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம். சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன். இப்படி அநேக காரியங்களை சொல்லி வச்சுருக்கிறாரே, ஏதாவது மாறுங்கிறீங்க? இவரை நம்பலாம். இங்கே பிரச்சனை எங்கே இருந்திருக்குன்னா, நாம் அவருடைய வார்த்தையை நம்பாமல் நம்ம இஷ்டத்துக்கு வேறு சில காரியங்களை உலக பிரகாரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதாவது குணமானேன் அப்படின்னு அதை விசுவாசிச்சுட்டா ஆஸ்பத்திரியும் வேண்டாம், மருந்து வேண்டாம், டாக்டர் வேண்டாம். ஆனால் நம்முடைய விசுவாச குறைவுகள் தான்
நம்ம போய் இந்த உலக பிரகாரமாக எல்லாத்தையும் செய்ய வேண்டிய ஒரு அவசியத்துக்குள்ளே தள்ளிடுது. நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளது, நம்முடைய அறிவும் குறைவுள்ளது. ஆனால் நம்ம கிறிஸ்துவை போல் மாறுறதுக்கு நமக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுக்குறாரு. நாம் இன்றைக்கி ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தையாக பிறக்கிறோம். ஆனால் காலப்போக்கில் சபையில் போதிக்கப்படும் போது கிறிஸ்துவை போல பூரண புருஷராகும் வரைக்கும் நம்ம வளரலான்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல் மாறலான்றார். அப்போ எவ்வளவு ஒரு வாய்ப்புகளை கொடுத்துட்டு அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பலான்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஆனால் நாம் எல்லாருமே விசுவாசிகளாக இருந்தும் கூட அநேக காரியங்களில் கர்த்தருடைய அந்த வார்த்தையை நம்ப முடியாமல் நாம் இந்த உலக பிரகாரமாக சில காரியங்களை செஞ்சு பாதி ஆசீர்வாதத்துக்குள்ளே பாதி சாபத்துக்குள்ளே இருக்கிறது உண்மை தானே? வசனத்தை விசுவாசிக்க தீர்மானிக்கலாம், அவரை நம்ப தீர்மானிக்கலாம். ஏன்னா அவர் சத்தியபரர். எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள் எழுதினார், அத்தனையும் நிறைவேற்றினாரா இல்லையா? அப்போ இனிமேல் வரப்போகிற காலங்களில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரே, அதுவும் கட்டாயம் நடக்குமா இல்லையா? நான் தான் வழக்கமாக கேட்பேன், எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து வந்து பூமியில் பிறந்து இப்படியெல்லாம் வருவார்னு சொல்லி தீர்க்க தரிசனம் எழுதிருந்துச்சே, பிசாசு கெட்டிக்காரனாக இருந்திருந்தா அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தையாவது நடக்க விடாமல் தடுத்துருக்கணும். ஆனால் அவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை கூட நடக்க விடாமல் தடுக்க முடியலை. அப்போ அது என்ன தெரியுது? தேவன் சத்தியபரர் மட்டும் இல்லை, அவர் வந்து சொன்னதை செய்கிறவர், வல்லமை உள்ளவர். சொல்லிட்டாரா செஞ்சிருவார். சர்வ வல்லமை உள்ளவர். தான் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற உண்மையாக இருந்து செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது இந்த உண்மையுள்ளவராக இருக்கிறாருங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். சொன்னதை செய்வார். உங்களை சுகமாக்குவேனா சுகமாக்கிடுவார், உங்களை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிப்பார். என்னை பின்பற்றிவா, நான் அந்தந்த மாதிரி உன் வாழ்க்கையில் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் நடக்கும். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்கிறவர். அதனால தான் அவர்கிட்ட உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கிட்ட எதாவது அவரை பேச விட்டு நான் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கிறேன்னு அவரை சொல்ல விட்டுட்டா அவ்வளவையும் செஞ்சு விடுவார். ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு. கொடுத்து விட்டாரா இல்லையா? பிள்ளையே இல்லாத இருந்தவனுக்கு இவன் வயசாகி கிழவி ஆன ஒரு பாடு கூட அதுக்கப்புறமா வாழ வயது போலாக்கி அவர்களுக்கு ஈசாக்க கொடுத்தாரு. அவனுடைய அந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அந்த இஸ்ரவேல் தேசம். அதை சொன்னால் செஞ்சிருவார், அவர் மாற்ற மாட்டார். அதனால தான் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால தான் நீங்கள் அவரை நம்பலாம். சத்தியவரரும் உண்மையுள்ளவருமாக இருக்கிறார். இந்த ஒரு வசனம் அதுக்கு நான் வாசித்து காட்டுறேன். யோவான் எழுதின முதல் நிருபத்தில், யோவான் எழுதின நிருபம் முதலாவது நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் 7, 8, 9 அதில் உண்மையுள்ளவருங்கிற ஒரு வார்த்தை வரும். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்போ நம்ம பெந்தகோஸ்தே வட்டத்தில் எத்தனையோ சபை பாகுபாடுகள் இருக்குது. ஆனால் அவரை கேட்டால் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எல்லோரும் நான் சொல்கிற மாதிரி ஒளியில் நடந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக தான் இருப்பீங்க, இப்படி பிரிவினை இருக்காதுன்னு சொல்ல வர்றார். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் ஒளியில் நடந்தால், கொஞ்சம் இருளில் நடந்தால் இல்லை, ஒளியில் நடந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அடுத்த வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு எனக்கு பாவம் இல்லைன்னு நம்ம சொல்ல போனால் சத்தியம் உனக்குள்ளே இராதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த வசனத்தை கவனிக்க, ரொம்ப சூப்பர். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு விட்டுட்டா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவாருங்க, உண்மையாக செஞ்சிருவாருங்க. நீங்கள் அதனால் நீங்கள் நம்பலாம், இந்த கர்த்தரை நீங்கள் நம்பலாம். ஏனென்றால் அவர் சத்தியவரர், உண்மையுள்ளவர், அதெல்லாம் நிறைவேற்றுகிறவர். அப்படி சத்தியவரராக இருக்கிறாரு. சரி, அவர் மாறாதவர். ஏன்னா
அவர் வந்து பர்ஃபெக்ட், பூரண சர்க்குணர். அவர் வந்து பூரண சர்க்குணர். அந்த பூரண சர்க்குணர்னா 100ன்னு வச்சுக்கிறோம், 100க்கு 100. அதை மாறினா என்ன ஆகும்? 99,000, 101 ஆகாது. பூரணத்துக்கு மேலே வேறு என்ன இருக்குது? பூரண சர்க்குணர். அதனால் அவர் மாற மாட்டார். மாறினா 100 விட்டு குறைஞ்சி போக வேண்டி வரும். அவர் அது குறையிறதுக்கு ரெடி இல்லை. 100க்கு 100 பூரண சர்க்குணர். காட் இஸ் பர்ஃபெக்ட். அதை காத்துக்கிடுவார். அதனால் உண்மை உள்ளவராக இருப்பார். உங்கள்கிட்ட சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் அப்படியெல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நடக்கும். யோசேப்புக்கு சொன்ன சொப்பனம்படி அங்கே நடந்துருச்சுல்ல. உடனே நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நடந்துச்சு. இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் சில தாமதமாகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் வருது. அவர் செய்து முடிப்பார். இப்போ உங்களை ஆசீர்வதிப்பேன்னா அவர் ஆசீர்வதிப்பார். எப்படி உயர்த்துவேன்னு கர்த்தர் உங்களை உள்ளத்தில் பேசுகிறாரோ அதை செய்வார். நீங்கள் கர்த்தரை நம்பணும். அவிசுவாசங்கிறது பொல்லாத இருதயம்னு போட்டிருக்கு. எபிரேயர் 3வது அதிகாரத்தில் அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் யாருக்குள்ளும் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மனுஷன் தன்னுடைய பாவத்தினாலே தன்னுடைய இருதயத்தில் கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படி சொல்லுது. அப்போ அவரை விசுவாசிக்கலைன்னா அது பாவம்ங்க. இங்கே பாருங்கள், பாவம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் எனக்கு ரட்சகர்னு சொல்லி விசுவாசியாத பாவம்னு பைபிளில் எழுதியிருக்கா இல்லையா? அதாவது இயேசுவை விசுவாசிக்காத பாவம், அந்த பாவத்திலிருந்து தான் மீதி பாவம் எல்லாம் வருது. இன்றைக்கி ஒருத்தர் இயேசுவை ஆண்டவர்னு ஏற்றுக்கலை, அவர் தான் ரட்சகர்னு நம்பலை அப்படின்னா அவன் எல்லா பாவங்களுக்குள்ளேயும் போவான். ஆனால் இயேசுவே ஆண்டவர், அவருடைய ரட்சகர் அப்படின்னு இவரை விசுவாசிட்டா ஒரு தப்பும் செய்ய முடியாது. இது எப்படி? ஆக இயேசுவை ரட்சகர் என்று, இவரே தேவன் என்று விசுவாசியாதது தான் பாவம். விசுவாசியாததுனால் அவர்களுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னு அங்கே யோவான் 16வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அப்போ இவரை நம்பலாங்க. அவர் உங்கள்கிட்ட பேசின எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் நிறைவேற்றுவாருங்கிறதுக்கு அவர் சத்தியவரர்னு உண்மையுள்ளவருங்கிறத நீங்கள் பார்க்கணும். எனக்கு இதை செய்வார், நான் கர்த்தரை நம்புகிறேன், அவர் உண்மையுள்ளவர்னு நீங்கள் பேசுங்க. அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஓகே, இப்போ நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வர்றேன். தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எங்கே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாமா? தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருக்கின்றன. அந்த ஜீவன்கள் என்ன செய்யுதுங்கிறத பற்றி இந்த இடத்துல எழுதியிருக்கு. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாக இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. என்னது? தேவனை சுற்றி சிங்காசனத்தில் 4 ஜீவன்கள் இருந்தன. அதெல்லாம் துதி பாடிக்கிட்டு இருக்க. என்னென்னு? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வின்றி சொல்லி கொண்டிருக்கின்றன. இதில் என்ன விசேஷம்? ஓய்வின்றி நல்லவர்னு சொல்லுதுங்க, ஓய்வின்றி அவர் உண்மையுள்ளவர்னு சொல்லுதுங்க, ஓய்வின்றி அவர் ஆசீர்வதிக்க அப்படியெல்லாம் சொல்லலை. ஓய்வின்றி பரிசுத்தர் 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 என்று சொல்லுகின்றன. அப்போ மற்ற எல்லா தேவனை பற்றிய நற்குணங்கள் அப்சல்யூட்ஸ், அதுன்னா பரிசுத்தம்னா பரிசுத்தம் தான், அதில் வேறு எண்ணம் கிடையாது. நல்லவர்னா அதில் நல்லது மட்டும்தான், வேறு எண்ணம் கிடையாது. அவர் உண்மை உள்ளவர்னா அவர்கிட்ட உண்மை மட்டும்தான், வேறு எண்ணமும் கிடையாது. சத்தியம்னா சத்தியம் மட்டும்தான், அதில் வேறு எண்ணமும் கிடையாது. அவர் ஒளியாக இருக்கிறாருன்னா ஒளி மட்டும்தான், அதில் இருளே கிடையாது. அப்படி ஆள்
இப்படி எவ்வளவோ நல்ல காரியங்கள், அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், அப்படியெல்லாம் எத்தனையோ சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த பரிசுத்தருங்கிற வார்த்தையை மட்டுமே அந்த 4 ஜீவன்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அதில் அப்போ என்னமோ விசேஷம் இருக்குது. அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்க தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். சொன்ன வார்த்தையின்படி செஞ்சிருவார்னு. அதே போல் இவர் தன்னை பற்றி பேசும்போது தான் பரிசுத்தருங்கிறத ரொம்ப முக்கியப்படுத்தி பேசுகிறாரு. பரிசுத்தம்னா என்ன? பாவம் செய்யாமல் இருக்கிறது பரிசுத்தம்னு நம்ம பொதுவாக அப்படி ஒரு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பரிசுத்தம்னு சொன்னால் தேவன் தன்னுடைய, இப்போ நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, தேவன் தன்னுடைய அந்த குணாதிசயங்கள் நல்ல 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 குணாதிசயங்களாக இருக்குல்ல, அது எல்லாவற்றிலும் பூர்ணமுடையவராக இருக்கிறார். இப்போ நான் சொன்னேன்ல, நீதின்னா அவர்கிட்ட நீதி மட்டும்தான், அன்புன்னா அன்பு மட்டும்தான், வெளிச்சம்னா வெளிச்சம் மட்டும்தான், சத்தியம்னா சத்தியம் மட்டும்தான். அவரை பற்றி சொல்லுகிற சர்வ வல்லமை உள்ளவர், ஆமாம் அவர் சர்வ ஞானி, அதுலேயும் பூரணம், சர்வ வியாபி, அதுலேயும் பூரணம். அப்படி அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற நற்குணங்கள் யாவற்றிலும் அவர் பரிசுத்தரா, அதாவது பூரணமாக இருக்கிறார். நல்லவர் வல்லவர்னு பாடுவோம், சும்மா வல்லவர் நல்லவர்னே பாடிக்கிட்டு இருப்போம், அது வேறு. ஆனால் அதை புரிந்து கொள்ளும்போது சர்வ வல்லவர், சர்வ ஞானம் உள்ளவர், சகலத்தை அறிந்தவர், சர்வ வியாபி, அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், அவர் அன்பாகவே இருக்கிறார், இப்படியெல்லாம் சொல்லி இந்த நற்குணங்கள், தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற நற்குணங்கள் இருக்குல்ல, அப்சல்யூட்ஸ், அதாவது அதில் மாற்றமே கிடையாது. அன்புன்னா அன்பு மட்டும், வெளிச்சம்னா வெளிச்சம் மட்டும், அதில் கொஞ்சோண்டு இருள் இருக்குன்னா அவரிடத்துல எவ்விதமான மாறுபாடும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம்னு நினைக்கிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் எடுத்து பார்த்துடலாமா? யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. there is no shadow of turning. அவரிடத்துல எந்த விதமான மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் நல்லவர், அவர் ஒளியாக இருக்கிறார். ஒளினா ஒளி மட்டும்தான். அதனால தான் அவருடைய பிரகாசத்தை தாங்க முடியாது. மனுஷர்கள் தேவனை பார்த்தாக்க செத்து போயிடுவாங்கன்றாங்க. அவ்வளவு பிரகாசம் உள்ளவர். சூரியனை கூட நம்மளால் பார்க்க முடியல, தேவனை பார்த்துட்டு கண்ணு கூடாயிரும், கட்டாயமாக கூடாயிரும். சவுல் பவுலா மாறுறதுக்கு முன்னாடி தமஸ்கு போகிற வழியில் அவனை பிடிச்சாரு. ஏசு அவனுக்கு ஒரு லேசாக ஒரு தரிசனம் கொடுத்தாரு, கண்ணு கூடாயிருச்சு. அவ்வளோ வெளிச்சத்தை தாங்க முடியாது. மோசே தனக்கு முகத்தில் முக்காடு போட்டுக்கிட்டானா, ஏன்னா இவன் முகத்தை ஒரு பிரகாசத்தை கூட அந்த மக்கள் பார்க்க முடியலை. ஆக அவ்வளவு பிரகாசம் உள்ளவர், எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. இப்படி தேவனை பற்றிய பரிசுத்தம்னா என்னன்னு சொல்ல வர்றேன். மறுபடி சொல்கிறேன், பரிசுத்தம்னா என்னன்னு சொல்ல வர்றேன். தேவன் பரிசுத்தர்னா இப்படி எல்லா நற்குணங்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து அது எல்லாவற்றிலும் அவர் பூரணராக இருக்கிறார். இதுக்கு ஒரு வசனம் என்ன போட்டிருக்கு, எடுங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் கடைசி வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். குணம், நல்ல குணமுள்ளவருங்க. சற்குணம்னா அது இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தை அதிகம். பூரண சற்குணம்னா சம்பூர்ணம்னு சிலர் பேர் வச்சுருப்பாங்க, பார்த்தீங்களா? எல்லா பூரணமும் இருக்குன்னு. இங்கே இவரை பற்றி எழுதியிருக்கிறது பூரண சற்குணராக இருக்கிறார், அதுபோல் நீங்கள் இருங்க. இப்போ நம்ம ஆளுங்க உடனே ஏங்க அதெல்லாம் முடியுங்களா அப்படிம்பாங்க. ஆனால் முடியாததே அவர் கேட்குறாரு. நம்ம மனசு ஒத்துக்கிட்டா அவரை மாதிரி நம்மளை ஆக்கி விட்டுருவார். ஏன்னா அவருடைய பிள்ளைன்றார். நாம்
தத்தெடுத்துக்கப்பட்டோம்னு ஒரு இடத்துல எழுதியிருந்தாலும் கூட நாம் தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு எழுதியிருக்குல்ல. தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க அப்படி எழுதியிருக்க. அப்படியானா அவர் மாற மாட்டார். பூரண சற்குணர். அந்த சற்குணத்தை விட்டு குறைய மாட்டார். பூரண சற்குணம். அது எப்படி பூரண சற்குணம்? நீதியில் சற்குணம், பரிசுத்தத்தில் சற்குணம், நல்லவருங்கிறதுல சற்குணம், ஒளியாக இருக்கிறாருங்கிற சற்குணம், தயை, இரக்கம், எல்லாவற்றிலும் நற்குணங்கள் எல்லாவற்றிலும் பூரணமாக இருக்கிறார். இப்போ நம்மளை கேட்டால் அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க அப்படி நம்ம சொல்லுவோம், அது வேற. ஆனால் அவர் அப்படி இருக்கிறார். அப்படி இருந்துக்கிட்டு நீங்களும் என்னைய மாதிரி ஆகுங்க, நீங்களும் கிறிஸ்துவை போல பூரண புருஷர் ஆகுங்க, அதுக்காக தான் இந்த வசனமெல்லாம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது அப்படிங்கிறாரு. நம்ம அதெல்லாம் முடியாதுங்கிற பேசுகிற ஆளுகளை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நான் உன்னை பரிசுத்தமாக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சுருக்கேன், இயேசுன்றதான் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்னா, இல்லை அதெல்லாம் ஏன் பாவத்தெல்லாம் அது கழுவ முடியாதுன்னா, அப்போ இவன் பாவம் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தோட வல்லமையோட அதிகமா? இந்த ஆட்கள் என்ன பேசுகிறாங்க? அவர் சொன்னதை ஒத்துக்கிறது தானே தாழ்மை. அவர் நான் உன்னை பரிசுத்தம்னு சொன்னாக்க, பைபிளில் புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டவங்கள பரிசுத்தவான்கள்னு எழுதியிருக்கு. ஆனால் நம்ம ஆளுகளை போயிடுங்க, நான் பாவி, நான் ஒன்றுக்கும் இல்லை, தூசி குப்பை இப்படி பேசுவாங்க பார்த்தீங்களா? நம்ம சர்ச்சை ஆளுக பேச மாட்டீங்க. ஆனால் சுற்றி கவனிங்க, நான் தூசி குப்பை ஒன்றுக்கு உதவாத அப்படியே பேசி தள்ளுவாங்க. ஆனால் அவர் நம்மளை பரிசுத்தர்னு சொல்கிறாரு, பரிசுத்தவான்கள்னு கூப்பிட்றாரு. அதாவது அந்த கெப்பாசிட்டி நமக்குள்ளே இருக்குது. இப்போ குழந்தை பிறக்குது, நாளைக்கு அது என்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், வேறு பெரிய விஞ்ஞானி ஆகலாம். ஆனால் அந்த குழந்தைக்குள்ளே அந்த திறமைகள் இருந்துச்சு. அதுபோல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்திருக்கீங்க, அந்த கிறிஸ்துவை போல் பூரண புருஷராகக்கூடிய திறமை உங்களுக்குள்ளே இருக்குது. அதைத்தான் சொல்ல வர்றாரு. அருமையானவர்களே, இப்போ இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வின்றி சொல்லப்படுகிறார்னா, தேவன் பரிசுத்தர், எல்லாவற்றிலும் அவர் பூரண சற்குணர். இவர் கூட நம்ம போய் சேர்ந்துக்கிட்டால் நம்மளும் பரிசுத்தமாயிடுறோம். தேவனுக்கு மட்டும்தான் சில காரியங்களை நேர்ந்து கொள்ளுவீங்க பாருங்கள், அதுவும் கூட பரிசுத்தம். இப்போ இந்த சர்ச் இருக்குது, இந்த சர்ச்சை சபை கூடி வருதலுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறோம், இதை தவிர வேறு எதுக்குமே பயன்படுத்த மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்டது, அப்போ இது கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆனால் வேறு கண்ட நிகழ்ச்சிகளுக்கு இங்கே இடம் கொடுத்தாக்க, இங்கே ஒரு ட்ராமா போட்டுருவாங்க அப்படி, அப்புறம் அது கர்த்தருக்கு சொந்தம் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுடைய டெடிக்கேஷன்னால் நீங்கள் கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்கிறதுனால இதை கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கிடுறீங்க. அதுபோல் நீங்கள் உங்களை கர்த்தருக்குன்னு ஒப்புவிக்கிறதுனால நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுறீங்க. தேவனோடு இசைந்திருக்கிற எதுவும் பரிசுத்தமானது. தேவன் பரிசுத்தர். நீங்கள் அவர்கிட்ட போய் உள்ளுக்க உட்காந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாகி விட்டீர்கள். வசனம் என்ன சொல்லுது? நமது ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இயேசு சொல்கிறாரு யோவான் 17வது அதிகாரத்தில், நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்போ தேவ மகிமையை நமக்குள்ளே இருக்குது. நம்ம கேட்டால் தெரியலன்னுவான். பிதாவாகிய தேவன் இயேசுக்கிட்ட எவ்வளோ அன்பு கூர்ந்தாரோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அன்பு கூர்ந்திருக்காராம். அதையும் அந்த யோவான் 17 தான் எழுதியிருக்கு. ஆனால் நம்ம பார்த்தா ஐயோ நம்மளை கைவிட்டார், இதெல்லாம் பார்த்துங்க, அது அவரை நம்பாத, அவரை நோக்கி பார்க்காததுனால வரக்கூடிய பிரச்சனைகள். அதனால் அவர் தேவன் பரிசுத்தருங்கிறது இப்போ 2 விஷயம் பார்த்தோம். அவர் சத்தியபரர், அடுத்தவர் பரிசுத்தர், பூரண சற்குணர். தேவனை பற்றி சொல்லப்படுகிற சகல நற்குணத்திலேயே அவர் பெர்ஃபெக்டாக பூரணராக இருக்கிறவர். நீங்கள் அவர் மாதிரி வரணும்னு சொல்லி கேட்குறாரு. அவருடைய சாயல் ரூபத்தில் தான் உண்டாக்கப்பட்டீங்க, அதனால் நீங்கள் அவரை போல் ஆகலாம். அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவை போல் இருக்கிறதுக்காக உங்களை அழைச்சாருன்னு சொல்லி ரோமர் 8வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. 30-31வது வசனம் வாசிங்க. அவரை மாதிரி ஆகிறதுக்கு தான் எழுதியிருக்கு. ஓகே, அதை தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.